நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வரையுள்ள வசனங்கள். பின்னும் கர்த்தர் ஆகாசை நோக்கி, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள், அதை ஆழத்தில் இருந்தாகிலும் உன்னதத்தில் இருந்தாகிலும் உண்டாக கேட்டுக்கொள் என்று சொன்னார். ஆகாசோ, நான் கேட்க மாட்டேன், நான் கர்த்தரை பரீட்சை செய்ய மாட்டேன் என்றான். பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய தீர்க்கனான ஏசாயா மூலம் ஆகாசிடம் ஒரு அடையாளத்தை கேட்கும்படி கூறுகிறார். அது எப்படிப்பட்டதாய் இருந்தாலும் கேட்கும்படி கூறுகிறார். ஆனால் ஆகாசோ, நான் கேட்க மாட்டேன், தேவனை பரீட்சை பார்க்க மாட்டேன் என்கிறான். இன்றைக்கு நாமும் பல நேரங்களில் நாம் கேட்பதினால் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பார்க்கிறோமோ என அஞ்சி கேட்பதையே விட்டு விடுகிறோம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், மத்தேயு மற்றும் லூக்கா சுவிசேஷ புத்தகங்களில் கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும் என்று. ஆனால் நாம் என்றாவது முழு விசுவாசத்தோடே அவரிடத்தில் கேட்டும் பெற்றுக்கொள்ளாத காரியமுண்டோ? அவர் நாம் விசுவாசத்தோடு கேட்கும் எந்த ஒரு நியாயமான காரியத்தையும் நமக்கு தருவதில் தாமதிப்பதில்லை. சில நேரங்களில் ஏற்படும் தாமதம் நாம் நிதானித்து சிந்தித்து பார்த்தோமானால் அந்த தாமதத்திற்கு பின் நிச்சயம் ஒரு நன்மையான காரியம் காணப்படும். நாம் அவரிடத்தில் கேட்க வேண்டும் என்பதையே அவர் எதிர்பார்க்கிறார். நாமோ ஒன்று ஆகாசை போல தேவனை பரீட்சை பார்ப்பதில்லை என்கிறோம், இல்லையென்றால் கேட்டால் கிடைக்குமோ என்ற அவிசுவாசத்தினாலேயே கேட்காமல் விட்டு விடுகிறோம். அதைத்தான் யோவான் 16:23 இயேசு சொல்லுகிறார், அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். பாருங்கள், எத்தனை அருமையான வாக்குத்தத்தம். நம்மிடம் எதுவும் கேட்கும் தெய்வம் அல்ல நம்முடைய ஆண்டவர். என்னிடம் கேளுங்கள் என்று அறைகூவல் விடுக்கும் ஆண்டவர். நாம் கேட்க மறுப்போமாகில் தேவனை விசனப்படுத்த பார்க்கிறோம் என ஏசாயா தீர்க்கன் கூறுகிறார். எனவே அவருடைய நாமத்தினாலே நம்முடைய நியாயமான தேவைகளை அவரிடத்தில் கேட்போம். அவரும் நம்முடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்ள அருள் செய்வார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.